உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கடக ராசி அன்பர்களுக்கு 3 கிரக சேர்க்கையை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்: புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். ஆயிலை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் போன்றவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன், சூரியன், சுக்கிரன் சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரக சேர்க்கை அடுத்த ஒரு 15 நாட்களுக்கு இருக்க போகுது. அந்த 15 நாட்களில் என்னென்ன மாதிரி உங்களுக்கு யோக பலன்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கடகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனி நடக்கிறதுனால நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை அனுபவிச்சுட்டு வரீங்க, பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க. நிறைய பேருக்கு வேலை சம்பந்தமான தொந்தரவுகள் நிறைய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போது கடந்த ஒரு 1.5 வருஷமாக அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வேலை இல்லை, வேலையில் தொந்தரவுகள், வேலையில் கஷ்டங்கள், வேலையில் நெருக்கடி, நிறைய பேருக்கு வேலை இழப்பு. அதான் ரொம்ப பெரிய வருத்தமான விஷயம். எல்லாருமே என்னென்னா, நாங்கள் லோன் வச்சுருக்கோம், ஹவுசிங் லோன் கட்டுறோம், கார் லோன் கட்டுறோம், பட் திடீர்னு வேலை போயிடுச்சு, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 15 நாளில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. இந்த 3 கிரக சேர்க்கை வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எந்த மாதிரி உதவும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெளியூரில் போய் வேலை பார்க்குறதுக்கான நேரம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கான நேரம். இப்போ வெளியூரில் போனால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியூரில் பிரயாணம் பண்ணி வெளியூரில் வேலை தேடிங்க அப்படின்னா வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை நான் வேலையில் இருக்கேன், எனக்கு இங்கே சம்பளம் கம்மியாக இருக்குது, நான் அடுத்த குரோத்துக்கு வெளிநாடுக்கு பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த 15 நாளில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை யோசித்தாவே போதும். ஏன்னா 15 நாளில் நிறைய பேர் கேட்கலாம், 15 நாளில் எப்படி சார் வேலை கிடைக்கும், 15 நாளில் எப்படி சார் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும்னு கேட்கலாம். இந்த 15 நாள் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெரிய லெவலில் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. ஏன்னா புத பகவான் சொல்லக்கூடிய புதன் தான் தகவல் தொடர்புக்கு முக்கியமான கிரகம். அவர் 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் வெளியூர் சம்மந்தப்பட்ட தகவல் தொடர்பு செஞ்சீங்க, வெளிநாடு போகிறதுக்கு அப்ளை பண்ணுறது, செய்கிறது, வெளியூரில் போய் வேலை பார்க்குறதுக்கு போகிறது வர்றது, அதெல்லாம் பெரிய லெவலில் ஒரு நல்ல ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் இதே கடக ராசியில் பிறந்த வேலை செய்யாமல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் தொழிலில் நிறைய நஷ்டங்கள், லாபங்கள், நிறைய நஷ்டங்கள் சந்திச்சுட்டு வரீங்க, லாபமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, வேறு ஏதாவது ஊரில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது முயற்சி பண்ணலாம். இல்லை சார் ஏற்கனவே இங்கேயும் நஷ்டமாக இருக்குது, நான் எப்படி வெளியூரில் ஆரம்பித்தேன், அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனிதனாகப்பட்டவன் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தியிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 15 நாட்கள் நீங்கள் வெளியூரில் ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறது, வெளிநாட்டில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறது. நிறைய கடகராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருப்பீங்க, நிறைய உணவு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது இப்போ வெளியூரில் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி, ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி ஏதாவது ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரம். வெளிநாட்டில் ஏதாவது அதுக்கான யோசனைகள் செய்யலாம். இல்லை வெளிநாட்டிலேருந்து ஒரு இம்போர்ட் பண்ணி மிஷினரி வாங்கி ஏதாவது பண்ணலாம், அந்த மாதிரி செய்யலாம். நிறைய பேர் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருப்பீங்க. டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கவங்களாம் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இந்த காலகட்டத்தில் வரும். அதேமாதிரி ஏதாவது இம்போர்ட் பண்ணி மிஷினரி வாங்கி நம்ம ஏதாவது இங்கே தயாரிக்கலாம்ன்ற எண்ணங்கள்லாம் நிறைய வரக்கூடிய காலகட்டம். அந்த சிந்தனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் இத்தனை நாள் யோசிச்சிருக்க மாட்டீங்க. நிறைய கடகராசி என்பவர்கள் இந்த 15 நாளில் என்ன யோசிப்பீங்கன்னா, நம்ம ஏன் வெளியூரில் பண்ணக்கூடாது, ஏன் வெளிநாட்டில் பண்ணக்கூடாது, வெளிநாட்டில் ஏன் நம்ம சோர்ஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது இப்போ வெளியூரில் இருக்கீங்க, நான் அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கேன், மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கேன், குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் சேர்ந்து இருக்கணும். இப்போ நான் வெளியூரில் இருக்கேன், நான் என்னுடைய சொந்த ஊருக்கே வரணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். இந்த 15 நாளில் அதுக்கான முயற்சிகளை செஞ்சுன்னா கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் இருக்கக்கூடிய நேரம். அந்த இடமாற்றம் வெளியூரில் இருக்கவங்க சொந்த ஊருக்கு வரலாம், சொந்த ஊரில் இருக்கவங்க வெளியூருக்கு போகிறதுக்கான, வெளிநாடு போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாக இருக்குது.
இந்த காலகட்டத்தில் என்ன செய்யக்கூடாது ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறோம், இதை செய்யுங்க அதை செய்யணும். ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது யாருமே இல்லை. ஜோதிட சாஸ்திரம் எல்லாமே சொல்லும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு 15 நாள் தள்ளி போகிறது நல்லது. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பணம் வருது, உங்களுக்கு ஒரு பேங்க் லோன் கிடைக்கிது, இந்த 15 நாளில் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்காம இருக்காது. இந்த பணம் வருது வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதில் இனிமேல் நான் வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி இப்போ இந்த 15 நாளில் செய்யாதீங்க. 15 நாள் கழித்து செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பணம் செலவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் இந்த 15 நாளில் ரொம்ப 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 யோசித்து செலவு பண்ணுறது நல்லது. தேவைக்கு செலவு பண்ணுங்கள். நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த நேரத்தில் தான் நம்ம சில விஷயங்கள்லாம் கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நம்ம அதுக்காக செலவு பண்ணி தான் ஆகணும்னு நினைப்பீங்க. அதை ஒரு 15 நாள் தள்ளி போடுங்க, வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. 15 நாள் தள்ளி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் 15 நாளில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க, ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்டில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களுக்கு நஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்கறது, நிறைய பேர் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திர நண்பர்கள் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பீங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நம்ம வந்து பணம் வாங்குறது, செய்கிறது, ஒரு சீட்டு நடத்துறது, இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் இந்த 15 நாளில் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்காதீங்க. அது பணம் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி, அது பிரச்சனையும் கொடுத்துரும். அதனால் அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. ஏன்னா 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண யோகங்கள் நடக்கக்கூடிய நேரம். அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த 15 நாளில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த பரிவர்த்தனை பண்ணக்கூடிய நேரம். ஒரு ஜாதகத்தை கொடுக்கறது வாங்குறது, நான் முதலே சொன்னேன், புத பகவான் அப்படின்னா தகவல் தொடர்புன்னு சொன்னேன். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தகவலை இன்னொருத்தருக்கு பரிமாறினீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அனுகூலமாக இருக்கும். அந்த பரிவர்த்தனை உங்களுக்கு வெற்றிகரமான பரிவர்த்தனையாக இருக்கும். அதுமாதிரி பிரிந்து வாழக்கூடியவர் இந்த 15 நாளில் போய் எதுவும் பேசணும் செய்யணும்னு நினைக்காதீங்க. அது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. இந்த 15 நாளில் நீங்கள் குழந்தை பேர் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புள்ள நேரமாக இருக்குது. அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் கடகராசி என்பவர்கள். அதே போல் இந்த நாளில், ஏதாவது இந்த 15 நாளில் கடகராசி என்பவர்கள் உடல்நிலை சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா அவங்களாம் ரெகுலராக மருந்து எடுத்துங்க, டாக்டரை பாருங்கள். இந்த 15 நாளில் உடல் ரீதியான பாதிப்புகள், மருத்துவம் சார்ந்த செலவுகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கனால குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பாதிப்புகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ள நேரமாக இருக்குது. அதனால் குடும்பம் சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கவங்க அவங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வராது. அதை மட்டும் கவனமாக பார்த்துங்க. அதேமாதிரி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இந்த 15 நாளில் யாருக்கிட்டையும் காசு கொடுக்காதீங்க. யாராவது உங்களுக்கு காசு கேட்டாவோ, உங்கள் அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அம்மாவோ கேட்டாங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனையை கொடுத்துரும். அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வரும், அது ஒரு செலவாக மாறிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த 15 நாளில் வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்குறதுலாம் ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா வீடு வாங்கணும் அப்படின்னாவே செலவு பண்ணி தான் ஆகணும், இடம் வாங்கினாவே செலவு பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா நல்ல சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை மேலே மாடியில் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 15 நாளில் அதுக்கான முயற்சிகள், அதுக்கான பிளான் பண்ணுறது, அதுக்கான கான்ட்ராக்டரை கூப்பிட்டு பேசுகிறது, அதெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரம். அதே மாதிரி உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் உண்டு. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான நேரம். நீங்கள் தான் அவங்களுக்கு பண்ணக்கூடாது, அவங்களுடைய சப்போர்ட்டை வாங்கிக்கிறதுக்கான நேரம். நீங்கள் அது மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது, உங்களுக்கு யாராவது பிஸ்னஸ்க்கோ, உங்களுடைய வேலைக்கோ, இல்லை உங்களுடைய லோன் கட்டுறதுக்கோ யாராவது உதவி பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள்கிட்ட போய் நீங்கள் பணம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பேங்க் லோன் ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? பேங்க் லோன் ஈஸியாக கிடைக்கும், வெளியிலையும் லோன் கிடைக்கும். ஆனால் வெளியில் லோன் எடுக்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா அதிக இன்ட்ரெஸ்ட் வாங்கக்கூடிய நேரமாகவும் இருக்குது. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை சார் என்ன பண்ணுறது, நான் இந்த காலகட்டத்தில் வாங்கி தான் ஆகும்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு 15 நாள் அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த 15 நாளில் நிறைய தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு என்னென்னா பார்ட்னர்ஷிப் அமையிறதுக்கான நேரம். நான் உங்களுக்கு பணம் போடுறேன்,
நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுங்கள், க்ரோ பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஷேர் கொடுங்க. இது மாதிரி இன்வெஸ்டர் நிறைய வரத்துக்கான ஒரு நேரமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த 3 கிரக சேர்க்கை ஏற்படுத்த போகுது. ஆனால் அது சம்மந்தமான விஷயங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்டர் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் இந்த 15 நாள் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். அதனால் பெரிய லெவலில் தொழிலில் லாபங்கள் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புள்ள நேரமாக இருக்குது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கிரகநிலைகள், உங்கள் ஜாதகத்தில் புத பகவான்லாம் எப்படி இருக்கான்னு பார்த்தா பலன்கள் மாறும். அதேமாதிரி தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது. அந்த தசாபுத்தி சம்மந்தமான விஷயங்கள் வச்சு தான் உங்களுடைய ஜாதக பலன் மாறுது. உங்கள் ஒவ்வொரு வாட்டியும் புதுசாக ஏதாவது செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னு நினச்சின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தரீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 15 நாள் டைம் எடுத்துக்கணும். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.